டேஸ்டியான கும்பகோணம் கடப்பாவை கேபேஜ் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அது வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா கழுவிட்டு வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 50 கிராம் பாசிப்பருப்புக்கு ஒரு ஃபைனாக சாப் பண்ண ஆனியனை சேர்த்துக்கிட்டேன். 3-4 பூண்டு, ஒரு ஃபைனாக சாப் பண்ண தக்காளி, 1/2 கிலோ அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முட்டைகோஸ், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கடப்பாவோட திக்னஸ் கம்மியாயிடும். இட்லி தோசைக்குனா தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 4 விசில் ப்ரெஷர் குக் ஆனவுடனே பருப்பு நல்லா நெத்தாக வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 2 வரமிளகா எல்லாத்தையும் மைய அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு, அப்புறம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. தொட்டு பாருங்கள் டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வெந்த பருப்பில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கடப்பாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால 1 டீஸ்பூன் திருப்பி சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்த பிறகு தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடலெண்ணெயில் கடுகு, ஜீரகம், வரமிளகா, 2 இனுக்கு கருவேப்பிலையை பொரிஞ்சோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேபேஜ் கடப்பாவில் ஆட் பண்ணிடுங்க. இது ஃபியூஷன் ஆஃப் கூட்டுன்னு சொல்ல முடியாது, கடப்பான்னு சொல்ல முடியாது. ஃபியூஷன் டிஷ்ஷாக இருந்தாலும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி டேஸ்டி, ஹெல்தி, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.